Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெசிபி அல்வா பதத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உளுந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிற மெத்தட் இல்லைங்க. உளுந்தம்பருப்பை வறுத்துட்டு ரொம்ப சுலபமான முறையில் இந்த டேஸ்டியான உளுந்தங்களி ரெசிபி நம்ம இந்த தடவை ரெடி பண்ண போகிறோம். இந்த சூப்பரான ரெசிபி அடிக்கடி செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஹெல்த்தியான இந்த டேஸ்டியான உளுந்தங்களி ரெசிபி எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 75 கிராம் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு கடாய் ஹீட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். உளுந்து நல்லா வாசனை வந்து சிவக்க வறுபடுற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா சிவக்க வறுத்த இந்த பருப்பை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதை கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அந்த அரிசியையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிவக்க வறுத்துக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுபட ஆரம்பித்த பிறகு இதையும் அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னாக்க 150 கிராம் அளவுக்கு வெல்லம், 75 கிராம் பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் சரியாக இருக்கும். அந்த வெல்லத்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஹீட் பண்ணி கரைச்சிக்கோங்க. வெல்லத்துக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். அதுக்கு இடைப்பட்ட டைமில் நம்மளோட பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் உளுந்தங்களி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முதல்ல நம்ம அரைச்ச அந்த பருப்பு பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு அரிசி சேர்த்து அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லா வெள்ளை தண்ணியும் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த பவுட்ரு வந்து கட்டிப்பட்டு போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 தடவை கொஞ்சமாக அந்த தண்ணியை வெள்ளை தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்கிறோம். கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு மொத்தமாக எல்லா வெள்ளை தண்ணியையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும் போது தான் நான் இப்போ இதில் சேர்ந்து கலந்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எல்லா வெள்ளை தண்ணியையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இனிமேல் தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம். இப்போ இனிமேல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு நமக்கு இந்த உளுந்தங்களி ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் கை விடாமல் கலந்து விடணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும், கட்டிப்பட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதி வந்து நல்லா திக்காகி வந்துடும். கைவிடாமல் கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்ட பதம் வந்த பிறகு நம்ம இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து குக் ஆகிடுச்சு. இது ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம் அந்த பருப்பு அரிசி எல்லாமே, அதனால் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. நல்லா திக்காகி வந்த பிறகு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் நம்ம உளுந்தங்களிக்கு சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அல்வா பதத்தில் நம்மளுடைய உளுந்தங்களி சூப்பராக ரெடியாகி வந்துடும். உளுந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிற மெத்தடை விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்கிற மெத்தட் ரொம்பவே சுலபமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த உளுந்தங்களி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நல்ல சூப்பரான ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். உளுந்தங்களிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெசிபி இதே மெத்தடில் ரொம்ப சுலபமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.